ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு கட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து 1 மீட்டர் வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் கிடக்க மாதிரியும் ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வர மாதிரியும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது நான் லைனிங் ப்ளவுஸ் இல்லாததுனால நார்மல் ப்ளவுஸ் அதனால் பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம் பாருங்கள். அதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 14 கால் இருக்குது. அந்த 14 காலை வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம 2 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்காக விட்டுறேன் பாருங்கள், மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த மார்க்கிங்லேருந்து மேலே வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழே வந்து இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள். அந்த 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் எவ்வளோ வண்ணம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இடுப்போட வண்ணம் எனக்கு வந்து ஒரு 8.25 இன்ச்சு இருக்குது. அந்த 8.25 நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள். அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடுப்பு அளவு எந்த அளவில் இருக்கோ அதே வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.25 தையலுக்காக 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்து நமக்கு வந்து 8.25 இன்ச்சு இருக்குது. அந்த 8.25 கூட ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்போது 9.25 இன்ச்சு வரும். அந்த 9.25 இன்ச்சு தான் செஸ்ட் அளவு. அந்த 9.25 நம்ம இப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையலுக்காக 2 இன்ச்சு அதே நம்ம மார்க் பண்ணி கீழே நம்ம மார்க் பண்ண பாருங்கள். அதே மேலே மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம்பூலோட அளவு வந்து 6 இன்ச்சு நீளம், அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தகலை வந்து 2.5 இன்ச்சு அதே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு அதே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ பேக் நெக் நீளம் வந்து 9 இன்ச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கழுத்தகலை 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஆம்கோல் வளைவு வந்து எடுப்பதற்காக நான் இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸாக லைன் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வர மாதிரி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ பேக் நெக்கோட வளைவே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ கீழே வந்து நம்ம வந்து இடுப்போட வண்ணம் வந்து 8.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அந்த 8.25 இன்ச்சு வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு நம்ம இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. தான் நமக்கு வந்து ரெடி அளவு. இப்போ
இப்போ நம்ம வந்து கீழே வந்து டாட்டு பிடிச்சதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருணும் பாருங்கள். அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 4.5 இன்ச்சு வண்ணத்துக்கு நான் பாயிண்ட் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு 4.5 இன்ச்சு நீளம் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அங்கே நம்ம ஒரு இன்ச்சு வச்சுருக்கிறத ரைட் சைடில் 1/2 இன்ச்சு, லெஃப்ட் சைடில் 1/2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு அதே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இது வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைன் போடும்போது நம்ம மேலே உள்ள அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து கீழே அடி துணியிலே வந்து பதிஞ்சிடும். அதே மாதிரி நீங்களாம் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இடுப்பு பண்ணை வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள். அதிலே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் சிசர் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இது வச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அது பதிஞ்சிருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டேப் வச்சு ஃபுல்லாக அளந்துருந்து இருக்க வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணியதுக்காக நான் ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டுருக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக்கில் வந்து நம்ம கட் பண்ண பாருங்கள், அந்த பீஸை வந்து இதுக்கு மேலே எடுத்து போட்டுட்டு அது எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு ஆம்கோல் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்டில் வந்து ஆம்கோல் நம்ம வளைவு விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோங்க. இப்போ கீழே நம்ம அதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்டில் ஐப்பட்டி உட்பட்டி வர பாருங்கள், அந்த பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கோட நீளம் வந்து நான் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம 6 இன்ச்சு வந்து நமக்கு ரெடி அளவு. நம்ம கஸ்டமர் வந்து 6.5 வைக்கலான்னு சொன்னால் 6.5 நமக்கு வைக்கலாம். 6.5 7 வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நீளம் நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு அதே நம்ம வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதே நம்ம இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக நம்ம விட்டுறோம் பாருங்கள், அதையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து ஒரு 13.5 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சில் நான் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அதுக்காக.
இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து அந்த மெயின் டாட்டு வந்து நான் வந்து 2.5 இன்ச்சு நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டாட் வந்து 2.5 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுருக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து ஐப்பட்டி உட்பட்டி பக்கத்தில் 1 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சில் நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கிறோமோ அதை அப்படியே வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேப்பாக வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து பாருங்கள் 4 இன்ச் பாயிண்ட் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதுலேருந்து ஆப்போசிட்டில் ரைட் சைடில் 1.25 இன்ச்சு, இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு டாட்டோட நீளம் வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 2.5 இன்ச்சும் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை நம்ம பாயிண்ட் வச்சு பாருங்கள், அதை அப்படியே நம்ம அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ நெக்குலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு டேப் வச்சு அளந்துட்டு அந்த பாதியில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு அந்த உப்பட்டி ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட் வந்து நான் 2.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் டாட்டு ஆம்கோல் பக்கத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சில் நான் பாயிண்ட் வச்சுருக்கிறேன். பாருங்கள், பாயிண்ட் வச்சு நம்ம அதை வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து தையலுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோங்க. இப்போ வந்து ரெண்டுலேயும் நம்ம கீழே இருக்க துணியிலையும் இது பதிஞ்சிடும். நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்துலேயும் கட் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி உட்பட்டி பக்கத்துலேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு வண்ணம் பத்தவேதான்னு ஃபஸ்ட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது எனக்கு பத்தையில். இந்த பேக் பார்ட்டை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. பேக் பார்ட்டில் ஆம்போல் வந்து 8.75 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள். அந்த அளவு அந்த ஸ்லீவில் இருக்குதான்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அதில் துணி பத்தையில், அதனால் நான் வந்து திருப்பி மாறி இந்த மாதிரி, ஏன்னா இது சின்ன ஸ்லீவானால இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கிறேன்.
இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிட்டுட்டு இப்போ வந்து நீளம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து நீளம் வந்து 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட நீளம் வந்து 7.5 இன்ச்சு. அதில் நம்ம வந்து ஹெம்மிங்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரெடி அளவு வந்து 6 இன்ச்சு. இப்போ அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நீளத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட வண்ணம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த லைன் போட்டு நம்ம இணைச்சிக்கலாம். அதான் இப்போ ஸ்லீவோட கேப் வந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன அளவுன்னு சொன்னால் நம்ம வந்து 3 இன்ச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கீழே அந்த ஸ்லீவ் கேப் வந்து 3.25 இன்ச்சு வச்சோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் இந்த மாதிரி லைன் போட்டு இணைச்சிட்டு அந்த லைன் போட்டு பாருங்கள், அதுலேருந்து பாதியை இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட் வச்ச இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே நம்ம வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பெல்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை கிராஸ் ஆகிருக்கும் பாருங்கள், அந்த பீஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுட்டு பேக் பார்ட்டோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவில் நம்ம பெல்ட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 இன்ச்சு, இங்கே வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பெல்ட்டு பட்டியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட்டில் நம்ம நெக்கு வந்து கட் பண்ணல, அந்த நெக்கையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டும் பாருங்கள், அதை நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். அதே நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வந்து. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.